அட்டகாசமான சுவையில் கிராமத்து கத்திரிக்காய் கடையில் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 15 சிறு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, 3 கத்திரிக்காய், வைலட் கலர் கத்திரிக்காய். தண்ணியில் போட்டுருங்க, ஏன்னா அயன் நிறைய இருக்கிறதால, இரும்பு சத்து இருக்கிறதால கருப்பு படியும், அது ஒரு கச்சலை தரும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறோம் குக்கரில் 3 கத்திரிக்காய்க்கு. இதில் ஒரு 2 சொல புளி போட்டுக்கிறோம். முதல்ல மஞ்சள் பொடி கொஞ்சம், வரமிளகாய் பொடி கொஞ்சம், சாம்பார் பொடி இல்லை, வரமிளகாய் பொடி, மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் பொடி, ஒரு 2 சொல புளி. குக்கரை இப்போ தான் நம்ம ஆன் பண்ணுறோம். நல்லா புளியை கழுவிட்டு போட்டுக்கோங்க. 3 விசில், ஒரு 30% அனலில். இப்போ வெயிட்டை எடுத்துட்டோம். நல்லா மத்தால் மசிச்சு கடைஞ்சி கொடுத்துருங்க. ரொம்ப தயிர் போல் கடைய வேணாம், கொஞ்சம் அந்த காய்கள் தெரியறது போல் கல் உப்பு போட்டு நல்லா அந்த கரண்டியால் ஸ்மேட்ச் பண்ணும்போது நல்லா கரைஞ்சி கொடுத்துக்கும். ஒரு தாளிதம் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கிறோம். கருவேப்பிலை ஒரு அரை மிளகாயை 2 துண்டாக போட்டு, இது ஒரு வாசத்துக்காக ரொம்ப அட்டகாசமான சுவையை தரும். நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு இந்த கடையலில் போட்டு நல்லா பச்சை மிளகா மசியறது போல், கொஞ்சம் அந்த வாசம் கடையலில் இறங்கிறது போல் லைட்டாக கரண்டியில் மசிச்சு விட்டு இதை எடுத்துக்குங்க. இது சாதத்துக்கு இந்த கடையில் கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கல் போல் துவையல் போல் இருக்கணும். நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். எளிமையான ஆனால் ருசியான இந்த கத்திரிக்காய் கிராமத்து கடையில் உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த கடையலுக்கு வைலட் கலர் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை நல்லெண்ணெய் கொஞ்சம் இந்த கடையலில் விட்டுக்குவோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.